ஏன் இப்படி எதையோ பறிகொடுத்தது போல் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? உண்மைதான், என் ஆதிகேசவனை நான் பறிகொடுத்து விட்டேன் தான். நித்தியப்படி தினமும் அவனை பார்த்து அவனது அழகை ரசித்து ரசித்து வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் எப்போது சூரிய உதயம் ஏற்படும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பேன். கிழக்கே சூரியன் உதித்தவுடன் அதன் ஒளியாக ஆதிகேசவ பெருமாள் என் உள்ளத்தில் உதித்து விடுவார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போது இல்லாமல் போய்விட்டதே. என்னதான் நான் என் மனதை தேற்றிக்கொண்டு இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டாலும் ராமானுஜன் செய்தது தவறு என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. அந்த ஆதிகேசவ பெருமாளுக்கு இது ஏன் தெரியாமல் போய்விட்டது? நான் அவனை பார்க்க முடியாமல் செய்துவிட்டானே. மாப்பிள்ளை, ஏன் இப்படி வருந்துகிறீர்கள்? பலர் கோவிலுக்குள் சென்று அந்த பெருமாளை பார்க்கலாம். ஆனால் தன்னை பார்க்க வந்த மக்கள் அனைவரையும் அந்த பெருமாள் பார்க்க விருப்பப்படுகிறாரா என்று கேட்டால் அது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பலரிடம் கேட்கலாம், கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீரா என்று. கடவுளை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறாரா என்பதுதான் முக்கியம். எனவே கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். புரியவில்லையே. பெருமாளை நாம் கோவிலுக்கு சென்று பார்ப்பதை விட பெருமாள் நம்மை பார்க்கும்படியான குணத்தை நாம் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான தகுதி நமக்கு இருக்க வேண்டும். அந்த தகுதி நிச்சயம் உங்களுக்கு உண்டு மாப்பிள்ளை. கோவிலுக்கு சென்று அந்த ஆதிகேசவ பெருமாளை நீங்கள் சேவிக்கவில்லை என்றாலும் அந்த பெருமாள் நித்தியப்படி உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்பிகளே, தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் இப்படி யோசித்து பாருங்கள். தாங்கள் அந்த திருவேங்கடனை பார்க்கக்கூடாது என்று உத்தரவு போட்டால் அதை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஏன் திகைத்து விட்டீர்கள்? இப்போது புரிகிறதல்லவா என் நிலை? உண்மைதான் சோமயாஜி. ஆனால் இந்த நிலைக்கு காரணம் அந்த ஆதிகேசவன் அல்ல, இந்த மாறுபட்ட சமூகம்தான்.